ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 59. இதில் ரந்தி தேவர் அவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பரத மகாராஜாவின் பரம்பரையில் வந்த சங்கிருதிக்கு குரு மற்றும் ரந்திதேவர் என்ற 2 மகன்கள் இருந்தார்கள். அவர்களில் ரந்திதேவர் இந்த உலகிலும் மறு உலகிலும் புகழ் பெற்று விளங்கினார். மேலும் அவர் மனித சமுதாயத்தில் மட்டும் இல்லாமல் தேவர்களாலும் புகழப்பட்டார். ரந்திதேவர் தன்னுடைய அரண்மனையில் அமிர்தம் போன்ற உணவை தயாரித்து இரவும் பகலும் அவருடைய அரண்மனைக்கு அதிதியாக வரும் அனைவருக்கும் உணவு வழங்க 2 லட்சம் உணவு தயாரிப்பவர்களை நியமித்தார். நேர்மையான வழியில் சம்பாதித்த செல்வத்தை தகுதி வாய்ந்தவர்களுக்கு தாராளமாக வழங்கினார். நேர்மையான முறையில் எதிரிகளை அவர் அடக்கியவராகவும் வேதங்களை கற்று அறிந்தவராகவும் இருந்தார். உயர் பிறவியை அடைய விரும்பி யாகங்கள் பல செய்தார். தினந்தோறும் நிஸ்காஸ் என்று அழைக்கப்படும் தங்க நாணயங்களை 1 கோடிக்கும் குறையாமல் தகுதி வாய்ந்தவர்களுக்கு தானமாக வழங்கினார். ரந்திதேவர் பயன்படுத்திய அனைத்தும் பொன்னால் ஆனவை. குபேரனின் செல்வாக்கை மிஞ்சியதாக ரந்திதேவரின் செல்வாக்கு இருந்தது. அவரை அணுகிய எல்லோரும் அவர்கள் விரும்பியதை பெற்றார்கள். ரந்திதேவர் எதையும் முறையின்றி சம்பாதிக்க முயற்சி செய்யவில்லை. சாதக பறவை ஆகாயத்தில் இருந்து பெரும் நீரை மட்டும் பருகுவது போல விதியின் ஏற்பாட்டினால் கிடைத்த பொருட்களை மட்டுமே அவர் ஏற்றுக்கொண்டார். அதையும் வீட்டிற்கு வரும் அதிதிகளுக்கு அளித்து விடுவார். இவ்வாறாக அவர் தமது குடும்பத்தினர் உடன் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். உண்மையில் அவரும் அவர் குடும்பத்தினரும் சமயத்தில் உணவும் நீரும் இல்லாமல் நடுங்கியதும் உண்டு. இருப்பினும் ரந்திதேவர் எப்பொழுதும் ஒரே நிலையில் அமைதியாகவே இருந்து வந்தார். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் 48 நாட்கள் உபவாசம் இருந்து முடித்தபோது மறுநாள் காலையில் விரதம் முடிக்க ரந்திதேவர் பாலாலும் நெய்யாலும் சமைக்கப்பட்ட சிறிது உணவையும் சிறிது நீரையும் பெற்று கொண்டார். ஆனால் அவரும் அவர் குடும்பத்தினரும் அதை உண்ணப்போகும் வேளையில் ஒரு பிராமண அதிதி அங்கு வந்தார். அனைத்து ஜீவராசிகளிலும் அனைத்து இடங்களிலும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணர் இருப்பதைக் கண்ட ரந்திதேவர் அந்த அதிதியை கண்டவுடன் அந்த அதிதியை மரியாதையுடனும் அன்புடனும் வரவேற்று தன்னிடம் இருந்த உணவின் ஒரு பகுதியை அவருக்கு அளித்து விட்டார். அந்த அதிதியும் அந்த உணவை உண்ட பின்பு திருப்தியுடன் அங்கிருந்து சென்று விட்டார். அதன் பிறகு எஞ்சிய உணவை ரந்திதேவர் தனது குடும்பத்தினருக்கு பிரித்த பின்பு தன்னுடைய பங்கை உண்ணப் போகும்போது ஒரு கீழ்நிலை அதிதி அங்கு வந்தார். அவரையும் பகவானுடன் உறவு கொண்டு உள்ளவராக கண்ட ரந்திதேவர் அவருக்கு தன் பங்கு உணவில் ஒரு பகுதியை கொடுத்து விட்டார். அந்த அதிதி சென்ற பின்பு நாய்களால் சூழப்பட்ட மற்றொரு கீழ்நிலை அதிதி, ஓ அரசே, நானும் எனது நாய்களும் மிகவும் பசியோடு இருக்கின்றோம். உண்ண உணவு ஏதேனும் கொடுத்து அருள வேண்டும் என வேண்டி நின்றார். இப்பொழுது மகாராஜா ரந்திதேவரும் மிகவும் மரியாதையுடன் மிஞ்சியிருந்த தனது உணவின் பகுதியை அந்த நாய்களுக்கும் அவற்றின் எஜமானரான அந்த அதிதிக்கும் அளித்தார். பின் ரந்திதேவர் அவர்களுக்கு மரியாதைகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டார். அதன் பின்பு குடிநீர் மட்டுமே மிஞ்சி இருந்தது. அதுவும் ஒருவரை மட்டும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுதான் இருந்தது. ரந்திதேவர் அதை பருகப் போகும் வேளையில் சண்டாளன் ஒருவன் அங்கு தோன்றி, ஓ அரசே, இலிகுலத்தில் பிறந்தவன் நான், என்றாலும் அன்புடன் சிறிதளவு குடிநீர் தரும்படி வேண்டுகின்றேன் என்று வேண்டி நின்றான். அவன் களைத்து போயிருந்த அந்த ஏழை சண்டாளன் பரிதாபத்துக்குரிய இந்த வார்த்தைகளை கேட்டு வருந்திய ரந்திதேவர் அமிர்தம் போன்ற இனிய வார்த்தைகளால் அவரிடம் பேசலானார். ஓ, நான் அஷ்ட சித்திகளுக்காகவோ பிறவி தலையிலிருந்து விடுபடுவதற்காகவோ
பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிடம் பிரார்த்திக்கவில்லை. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்தில் இருந்து விடுபடும் பொருட்டு அவர்களது சார்பாக எல்லா துன்பங்களையும் அனுபவித்து கொண்டு அவர்களுக்கு இடையில் வாழ்வதை மட்டும் நான் விரும்புகின்றேன். உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் இந்த ஏழை சண்டாளன் உயிரை காப்பாற்ற என்னுடைய பங்கு நீரை கொடுத்ததன் மூலமாக நான் தாகம், பசி, களைப்பு, உடல் நடுக்கம், வருத்தம், துன்பம், விசனம், மாயை ஆகிய அனைத்தில் இருந்து விடுபட்டேன் என்று ரந்திதேவர் கூறினார். இயற்கையாகவே மிகவும் அன்பு உடையவராகவும் அமைதியானவராகவும் இருந்த ரந்திதேவர் தாகப்பிணியின் காரணத்தினால் மரண வாசலில் இருந்த போதிலும் இவ்வாறு பேசிய பின்பு தனது சொந்த பங்காக இருந்த நீரையும் தயக்கம் இல்லாமல் அந்த சண்டாளனுக்கு கொடுத்து விட்டார். அப்பொழுது உலக ஆசை உள்ளவர்களுக்கு வரம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்துபவர்களான உலகங்களையும் ஆளும் தேவர்களான பிரம்மா, சிவபெருமான், யமதர்மராஜா போன்றவர்கள் அங்கு ரந்திதேவர் முன் தோன்றினார்கள். உண்மையில் அவர்களே பிராமணர், சூத்திரன், சண்டாளன் போன்ற ரூபங்களில் வந்து இருந்தவர்கள். அவர்களிடம் இருந்து எந்த உலக நன்மைகளின் பெரும் ஆசையில்லாத ரந்திதேவர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து பகவான் விஷ்ணுவின் திருப்பாதங்களில் தன் மனதை பதித்தார். இவ்வாறாக ரந்திதேவரின் வரலாறு பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 5.18 குறிப்பிடும். அடக்கமுள்ள பண்டிதர்கள் நாங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன், பசு, யானை, நாயை தின்பவன் என அனைவரையும் சம நோக்கில் காண்கின்றார்கள் என்ற பதத்திற்கு விளக்கமாக அமைகின்றது. இப்பொழுது ரந்திதேவர் மன்னராக இருந்தும் தன்னிடம் உணவு வேண்டி வந்த பிராமணரையும், சூத்திரரையும், சண்டாளனையும், ஏன் அவன் அழைத்து வந்த நாய்களையும் சமமாக கருதி அவர்களுக்கு தன்னிடம் இருந்த அனைத்து உணவையும் நீரையும் தானமாக அளித்து விட்டார். ரந்திதேவர் பகவான் விஷ்ணுவின் தூய பக்தராக இருந்ததால் அனைவரையும் சமமாக பார்க்கும் இந்த நிலை அவருக்கு சாத்தியமாயிற்று. வேறு வேறு உடல் ஏற்ற உயிரினங்களிலும் ஜாதிகள் இடையேயும் கிருஷ்ண பக்தன் வேறுபாடு காண்பது கிடையாது. சமுதாய கண்ணோட்டத்தில் பிராமணனும் சூத்திரனும் சண்டாளனும் வேறுபட்டவர்கள். உயிரினங்களில் நாய், பசு, யானை ஆகியவை வேறுபட்டவை. ஆனால் உடலினால் உருவாக்கப்படும் இத்தகைய வேற்றுமைகள் கற்றறிந்த ஆன்மீகவாதியின் கண்ணோட்டத்தில் அர்த்தமற்றவை. ஆன்மீகவாதியின் இத்தகைய சமநோக்கு பார்வை அனைவரின் இதயங்களில் வீற்றிருக்கும் பகவான் கிருஷ்ணரின் அம்சமாகிய பரமாத்மாவை அவர் காண்பதால் சாத்தியம் ஆகின்றது. ஜட இயற்கையால் வெவ்வேறு உயிரினங்கள் வெவ்வேறு வகையான வேறுபட்ட உடல்களை பெற்றாலும் அவர்கள் அனைவரின் உடலிலும் உள்ள ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே உயர்தன்மை உடைய ஆன்மீகம் ஆனவர்களே. தனிப்பட்ட ஒவ்வொரு உடலிலும் ஒரு ஆத்மா உள்ளார். அந்த ஆத்மாவும் பகவானின் அம்சமே என பகவத்கீதையில் 15.7 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். மேலும் பரமாத்மாவோ பகவான் கிருஷ்ணரின் அம்சமாக அனைவரது உடல்களிலும் அமர்ந்து இருக்கின்றார். இந்த உண்மையை ஆன்மீகவாதி முழுமையாக அறிந்து இருக்கின்றான். ஆகையால் உடலால் வேறுபடும் உயிரினங்களை உயிரால் ஒன்றுபடுத்தி உணர்கின்றான் ஆன்மீகவாதி. இத்தகைய ஆன்மீகவாதியை உண்மையான ஞானி, உண்மையான பண்டிதன். இவ்வாறாக கல்லாத ஒருவன் ஒவ்வொரு ஜீவராசியின் உடலை மட்டும் காண்கின்றான். ஆனால் ஆன்மீகத்தில் கற்று தெளிவடைந்த பண்டிதனோ ஒவ்வொரு உடலிலும் உள்ள ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் காண்கின்றான். ரந்திதேவர் இத்தகைய உண்மை ஆன்மீகவாதிக்கு ஒரு உதாரணமாகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்